வணக்கம் வந்தன நமஸ்காரம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பாரத் டெக்னோ தமிழ். இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அது கூடவே ஒரு பெல் ஐக்கான் கிரியேட் ஆகும், அதை கிளிக் பண்ணி ஆளில் செட் பண்ணுங்கள். ஏன்னு உங்களுக்கே தெரியும், அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் மறக்காமல் பார்க்க முடியும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பா. இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம பென்ட்ரைவ் வந்து எப்படி பூட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். பென்ட்ரைவ் பூட் பண்ணுறதுக்கு நம்ம ரூப்ஸ்ன்ற சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண போகிறோம். அந்த சாஃப்ட்வேர் நீங்கள் டவுன்லோட் பண்ணலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. 1 MB தான். இப்போ டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ண உடனே உங்களுக்கு எந்த இதுவுமே இருக்காது, ஒரு ஆப் ஐக்கான் மாதிரி இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இதாகும். இது பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய பென்ட்ரைவை லேப்லேயோ இல்லை பிசியில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு கீழே செலக்ட்னு இருக்கும், அதை கொடுத்து உங்களோட ஓஎஸை செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஃபார்மேட்டில் இருக்கணுமோ அது எல்லாமே ஃபார்மேட்டில் இருக்குது. இங்கே ஜிபிடி எம்பிடின்னு இருக்கிறது உங்கள் சிஸ்டம் வந்து பயாஸா இல்லை யூஎஃப்ஏன்னு பார்க்கணும். அது நீங்கள் எப்படி செக் பண்ணணுன்னா, உங்களுடைய சிஸ்டமில் இல்லை லேப்லேயோ எது பயாஸ்கின்னு நீங்கள் செக் பண்ணிவிட்டு, மேக்ஸிமம் எல்லாத்துலேயும் பயாஸ்கி வந்து F8 F12 F10 இது மூணுத்தில் ஏதாவது தான் இருக்கும். கவர்மெண்ட் லேப்டாப்பில் மட்டும் சைடில் வந்து நோவா பட்டன்னு கொடுத்துருப்பாங்க, அது வந்து எல்லாருக்குமே தெரியும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் பயாஸை செக் பண்ணணும். அப்படி பயாஸோடைய சிஸ்டம் இது வந்து பயாஸ்ன்னு இருந்ததுன்னா அதை வந்து நீங்கள் வந்து ஜிபிடின்னு வச்சுக்கோங்க. அப்படி யூஎஃப்இன்னு இருந்ததுன்னா, யூஎஃப்இ லெகசி ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா எம்பிஆர்டிக்கு மாற்றிக்கோங்க. அதை பண்ணி முடிச்சுட்டு கீழே உங்களுக்கு ஓகே தெரிஞ்சிருக்கும். அந்த ஓகே கொடுத்து ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகும். அது என்ன பண்ணணும்னா, உங்களுடைய பார்ட்டிஷன்ஸ் எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி உங்கள் பென்ட்ரைவை ஃபார்மேட் பண்ணணும். அந்த ஃபார்மேட் பண்ணுறதால உங்கள் பென்ட்ரைவ் எடுத்து எல்லாமே போய்டும். அதனால் நீங்கள் பேக்கப் எடுத்து வச்சுட்டு நீங்கள் உங்கள் பென்ட்ரைவ் இன்சர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா அது பார்ட்டிஷன் க்ரியேட் பண்ணி அதில் வேலையை எல்லாத்தையும் பார்க்கும். இது நடக்கிறதுக்கு எப்படி தான் ஒரு 1/2 hour ஆகும். கரெக்டாக சொன்னால் எனக்கு வந்து 25 minutes ஆச்சு. ஓகே, இது எதுக்காக பண்ணுறேன்னா, உங்கள் லேப்லேயோ இல்லை சிஸ்டம்லேயோ நீங்கள் ஓஎஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றீங்கன்னா, நீங்கள் வந்து பென்ட்ரைவ் மூலமாக ஓஎஸ் சேஞ்ச் பண்ணணுன்னா நீங்கள் இந்த பென்ட்ரைவை வந்து பூட் பண்ணணும். அப்படி பூட் பண்ணால் தான் உங்களால் ஓஎஸ் சேஞ்ச் பண்ணணும். அப்படி உங்கள்கிட்ட சிடி டிரைவ் அதர் இந்த ஈத்தர்நெட் நெட்வொர்க் கேபிள் மூலமாக நீங்கள் பண்ணுறீங்கனாலும் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து பென்ட்ரைவ் மூலமாக எப்படி பண்ணலாம், அதை பூட் பண்ணணும் நீங்கள். ஓகே, இந்த வீடியோ வந்து இவ்வளோ லென்த்துக்கு என்னால் இட்டு போக முடியாது. நான் இப்போ இந்த வீடியோ வந்து ஃபார்வர்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து பென்ட்ரைவ் வந்து பூட் ஆகிட்டு இருக்குது. இது வந்து இப்போ நான் ஸ்பீட் பண்ணிட்டுருக்கேன் வீடியோவை. அப்போ இதில் வந்து முடிஞ்ச உடனே உங்களுக்கு கீழே வந்து ரெடின்னு காமிக்கும், கேன்சல் பக்கத்தில். அதுக்கப்புறமா நீங்கள் க்ளோஸ் அந்த கேன்சல் இடத்துல க்ளோஸ்னு காமிக்கும். அதை க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் பென்ட்ரைவை ப்ராப்பராக செக் பண்ணிக்கோங்க. அப்படி செக் பண்ணுறதுக்கப்புறம் உங்கள் பென்ட்ரைவ் வந்து பூட்டபிள் பென்ட்ரைவ் ஆகணும். அதை வச்சுட்டு நீங்கள் எந்த லேப்புக்கோ இல்லை பிசிக்கோ நீங்கள் ஓஎஸ் போட்டுக்கலாமா. இப்போ வந்து நம்ம எப்படி பென்ட்ரைவ் பூட் பண்ணலாம் அப்படின்றது வந்து இப்போ நம்ம பார்த்துருக்கோம். இப்போ பென்ட்ரைவை பூட் பண்ணிட்டதுக்கப்புறமா எப்படி ஓஎஸ் போடணும் அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அதை தெரிஞ்சுக்கணுன்னு நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே கிரியேட்டர் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.